கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திற்கான இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 89:17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறது, உம்முடைய தயவால் எங்கள் கொம்பு உயரும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். நம்ம எல்லோருமே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த மாதத்திலேயாவது நமக்கு ஒரு நன்மை நடக்காதா, இந்த மாதத்திலேயாவது நாம் ஜெயிக்க மாட்டோமா, இந்த மாதத்திலேயாவது நாம் பயனடைய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு 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 தயக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் நமக்குள்ளே நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நாம் அதைத்தானே நினைக்கிறோம், அதைத்தானே செய்கிறோம். அப்போ ஏன் போன மாதத்தில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது இல்லையா? போன மாதத்தில் ஏன் நடக்கலை அப்படின்னா, ஒருவேளை போன மாதம் அது நமக்கு நடந்திருந்தால் அது தீமையானதாக இருந்திருக்கும். போன மாதத்தில் நம்ம ஏன் வெற்றி பெற முடியல, தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா, ஒருவேளை நாம் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஆண்டவர் நமக்கு போன மாதத்தில் எதையெல்லாம் தள்ளி வைத்தாரோ, நிச்சயமாக அவருக்கு சித்தம் உண்டானால் இந்த மாதத்தில் கர்த்தர் கண்டிப்பாக அதை நமக்கு தருவார். அதனால தான் சொல்கிறார், நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர். ஒரு மனுஷனோட பலத்தில் மகிமை வேணும், கர்த்தரோட மகிமை வேணும். அந்த மகிமை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, உம்முடைய தயவால் எங்களுடைய கொம்பு உயரும். அப்போ ஆண்டவருடைய தயவினாலே இந்த மாதம் நம்முடைய கொம்பு உயரும். கொம்பு உயரும்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தரம், நம்முடைய தகுதி. நிச்சயமாகவே இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாருக்கும் அந்த நிலைமை இருக்குதா அப்படின்னா இல்லை. ஒரு சிலர் மட்டும்தான் ஆண்டவரால் மிகப்பெரிய உயர்வு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சில பேர் நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க, நல்ல வசதியாக இருக்கிறாங்க, நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க, நல்ல பணக்காரர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஏழ்மையும் தாழ்மையுமானவர்கள், எளிமையும் சிறுமையுமானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய இருதயத்தில் தான் அப்படி ஒரு ஏக்கம் இருக்கும். என்னென்னு, இந்த மாதத்தில் நமக்கு நன்மை நடக்காதா, இந்த மாதத்தில் நாம் ஜெயிக்க மாட்டோமா, இந்த மாதத்தில் நாம் பயனடைய மாட்டோமா, இந்த மாதத்தில் அது நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும். அந்த ஏழ்மையானவங்க, எளிமையானவங்க, தாழ்மையானவங்களோட இருதயத்தில் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு உயர்வை தரப்போகிறார் இந்த மாதத்தில். அவருடைய தயவினாலே, கர்த்தருடைய தயவினாலே இந்த மாதத்தில் நம்முடைய தகுதியும் நம்முடைய தரமும் உயரும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அப்போ கடவுளோட சமூகத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரிடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே, நான் ரொம்ப தாழ்மையான நிலையில் இருக்கிறேன், என் நிலைமை ரொம்ப தாழ்ந்திருக்கு, என்னோடய சூழ்நிலை ரொம்ப தாழ்ந்திருக்கு, நான் ரொம்ப எளிமையும் தாழ்மையுமானவன், எனக்கு எந்த மனிதனும் உதவி செய்கிறதில்ல, அதனால் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் போய் நாம் காத்திருக்கிறப்போ, கேட்குறப்போ, நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய தரத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துவார். அன்பானவர்களே, யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப தாழ்வான நிலைமைக்கு போயிட்டோம், யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப சிறுமை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உயர்வை தருகிறார். அது என்னவாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உயர்வு என்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான்,
உம்முடைய தயவினாலே எங்களுடைய கொம்பு உயரும் என்று. அப்போ கர்த்தருடைய தயவினாலே இந்த புதிய மாதத்தில் நம்முடைய கொம்பு, நம்முடைய தரம், நம்முடைய தகுதி, நம்முடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக உயரும். கர்த்தர் உயர்த்த காத்திருக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம், உயர்வை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கடந்த மாதம் முழுவதும் கண்ணை இமைகாப்பது போல நீர் எங்களை பாதுகாத்தீர், வழிநடத்தினீர். இந்த புதிய மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து இடைபட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, நீர் எங்களை ஜீவனோடும் நல்ல சுகபலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் இந்த வசனத்தில் சொன்னபடி எங்களுடைய கொம்பு, எங்களுடைய தரம், எங்களுடைய தகுதி உம்முடைய தயவினாலே உயர வேண்டுமாய் செபிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்தும். உடைய கிருபையும் அன்பும் வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.